ஒரு ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, கஜானா வந்து பூட்டிவிட்டோம், கஜானா பூட்டிவிட்டோம், சாவி தொலைஞ்சு போச்சு, உள்ள பொண்ணும் பொருளும் பணமும் கொட்டி கிடக்கு, திறக்க முடியலை, எவன் திறக்கிறானோ அவனுக்கு பாதியை கொடுத்துட்றேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்றார். அவர் ஒரே ஒரு கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் அப்படின்னா, பூட்டை தொடக்கூடாது, பூட்டை தொடக்கூடாது, மற்றபடி உங்கள் வித்தை என்ன வேணாலும் காட்டிக்கலாம், காட்டி நீங்கள் கதவை திறக்கணும், எவன் கதவை திறக்கிறானோ அவனுக்கு ஃபுல் டைம் செட்டில்மெண்ட்டு, பாதியை தந்துடுறேன் அப்படிங்கிறார். பூரா பேர் வந்துட்டான். கணித விற்பனர்கள், வேத விற்பனர்கள், அறிவியல் ஞானம் தெரிந்தவர்கள், சூத்திரம் சொல்லுகிறவர்கள், ஃபார்முலாஸ் தெரிஞ்சவங்க, இது மாதிரி மேஜிக் பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கே இருக்குது கதவு, எந்த எல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒருத்தர் சூத்திரம் சொல்கிறார், ஒருத்தர் ஏதோ ஜீபும்பாங்கிறார், சம்திங் லைக் தட். கதவே திறக்கலை. அப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள் சாதாரண ஆள் போகிறான். அவன் போய்ட்டு மன்னர்கிட்ட கேட்குறான், நான் ட்ரை பண்ணிட்டோமா அப்படின்னு. உடனே அங்கே இருக்கவங்களாம் சொல்லி, நாங்களாம் பெரிய பண்டிதர்கள்ரா, நாங்களே திறக்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கிறோம், நீ சர்வசாதாரணமாக சாதாரண ஆள் ஒரு வழிபோக்க நீ என்ன கதவை திறந்து விடுன்னு கதவு விடுற அப்படின்னே. அவன் சொல்லியிருக்கான், நீங்கள் திறந்துருந்தா பரவாயில்ல, நீங்களே கூட இருந்த குமார் மாதிரி சும்மா தான் இருக்கீங்க, இதில் நான் ட்ரை பண்ண உங்களுக்கு என்ன மோசம் அப்படின்னு இவங்களாம் கத்துறாங்க. அது அப்படி நாங்களே இவ்வளோ பெரிய ஆள் இருக்கிறப்ப நீ சாதாரண ஆள். எப்போதுமே ஒருத்தர் நம்மளை சாதாரண ஆள்னு சொன்னாலே நாம் பெரிய ஆள்னு அர்த்தம். அது நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் உங்கள்கிட்ட சொல்லுவான், நீ சாதாரண ஆள், உன்னால் அது முடியாது. சொல்கிறது காரணம் என்னென்னா, அவனுக்கு தெரியும் இவன் வந்தால் செஞ்சு விடுவான். அப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம அதே ஊதி பெருசாக்குவோம். அப்போ இவன் சொல்கிறான், இவங்களுக்கு தான் வந்தால் போனால் லாபம் நட்டம், அவனை பொறுத்த வரைக்கும் லாபமும் இல்லை நட்டமும் இல்லை, இது திறக்கலைன்னா அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான், லைஃப்பை ஈஸியாக பார்க்குறவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் மன்னர் சொல்கிறார், அவன் சொல்கிறதும் சரிதான், ஏன்னா நீங்கள் கதவை திறக்கலை, அவன் ட்ரை பண்ணட்டுமே அப்படிங்கிறார். அவன் என்ன பண்ணுறான், விடுன்னு கதவை நோக்கி போகிறான். உடனே எல்லாம் கத்துறாங்க, ஏய் இது எங்களுக்கு தெரியாதா, பூட்டை தொடக்கூடாது, அதான் ரூல், இது தெரிஞ்சால் நாங்கள் போய் திறந்துட மாட்டோமா அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், ஏன்டா கத்துறீங்க, நான் ஒன்றும் பண்ணலையடா, பாதி தூரம் தான்டா போனேன். உடனேயும் அவன் சொல்லிட்டு மறுபடியும் போகிறான் கதவை நோக்கி. எல்லாம் கத்துறாங்க, ஏய் போகக்கூடாது, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் போக மாட்டோம். அவன் திரும்ப, அமைதியாக இருங்கடா, ஏன்டா கத்துறீங்க, நான் தான் பூட்டை தொடவே இல்லையாடா அப்படின்னோடனே திரும்ப எல்லாம் கத்துறாங்க. அவன் கத்த கதவுகிட்ட போயிட்டான். போயிட்டு உத்து பார்த்துட்டு திரும்பி பார்க்குறான். எல்லாம் அப்படியே வீடியோ பார்க்குறானு, பூட்டவே இல்லைடா லூசு போயிடலாம் அப்படின்றான். கதவு பூட்டவே இல்லை. இந்த பூட்டாத கதவுக்கு ஜீபுமா போட்டுக்கிட்டு இவர் உட்காந்துருக்கோம். நம்ம பல பேர் அப்படித்தான், பக்கத்தில் போய் பார்க்கறதே இல்லை. இதெல்லாம் என் தகுதிக்கு மீறியது, என் அறிவுக்கு அப்பாற்பட்டது, என் குடும்ப சூழலை தாண்டியது, என் வாழ்வியலை தாண்டியது. இந்த உலகத்தில் பெருசுன்னு ஒன்று கிடையாது, சின்னதுன்னு ஒன்று கிடையாது. நீங்கள் பெருசு நினைக்கிறது பெருசு, சின்னது நினைக்கிறது சின்னது. நீங்கள் உங்களை பெருசு நினச்சிட்டா அது பெருசு கிடையாது, அது பெருசு நினச்சிட்டா நீங்கள் சின்னது. யூ திங்க் தட் யூ ஆர் பிக், அவ்வளோதான். அப்ரோச் பண்ணுறதுல என்ன நமக்கு என்ன பயம்னா, ஒருவேளை பூட்டை திறக்க முடியாமல் போனால் எதிர்த்து விட்டு மல்லிகா நம்மை கேவலமாக பேசிவிட்டு போய் நாளை காலை நான் வாகனத்தை எடுத்து செல்லுகிற போது இவன் தான் பூட்டை திறக்காதவன் அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லட்டும், மல்லிகாக்கா தானே சொல்லிட்டு போதே, என்ன ப்ராப்ளம், அக்கா உன் வீட்டுக்கார் கூட பூட்டை திறக்கலக்கா அப்படி முடிச்சுக்க வேண்டியதானே. இதுக்கு இப்படி போட்டு கொமையணும். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். வாழ்க்கையில் நீங்கள் தோற்பதற்காக எடுக்கிற முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயித்து விடலாம், அவ்வளோதான். நம்ம தோக்கத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். மனிதனுடைய இயல்பு என்பது ஜெயிப்பது தான். கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒன்று உங்களை படைத்திருக்கும் இல்லையா, எது படைத்திருந்தாலும் அது எதற்காக படைத்திருக்கோம், தோக்கிறதுக்காக படைச்சிருக்கோம், ஜெயிக்கிறதுக்கு தானே படைச்சிருக்கோம். கேவலம் மனிதன் தயாரித்த பொருளை வெற்றி பெற வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறான். இந்த மைக்கை தயாரித்தவர் நினச்சிருப்பாரு, கோபிநாத் பேசினாலும் கேட்கணும், கோபாலு பேசினாலும் கேட்கணும், எவனாவது அங்கே பேசினாலும் இங்கே கேட்கணும், அந்த லெவலுக்கு இருக்கணும், அப்படிதான் நினச்சிருப்பார். மனிதன் தயாரிக்கிற பொருளே ஜெயிக்கணும்னு மனுஷன் நினைக்கிறானா, கடவுள் தயாரித்த நீங்கள் தோற்று போகணும்னா கடவுள் நினைப்பான். ஜெயிப்பது தான் மனித இயல்பு, தோற்பது நீங்கள் போட்டுக்கொண்ட கட்டு. இது அகக்கட்டு, நாம் போட்டது. நடக்காது, முடியாது, அதிர்ஷ்ட கட்டை, ஒர்க் அவுட் ஆகாது, அன்னப்பச்சோபல், இது தெரியாது. புறக்கட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் பூதாகர கட்டு. அதில் மொதல் கட்டு ஆக ஆபத்தான கட்டு. நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான்ல, அவன் பரவாயில்ல, அவனாவது இருக்கிறத சொல்லிட்டான், அவனுக்கு தெரிஞ்சது. நாம் உருப்பில்லைங்கிறது நம்ம சம்மந்தப்பட்டது. அவன் கோபத்துக்கு, அவன் வைத்தறிச்சலுக்கு, ஏதோ ஒன்றுக்கு அவன் சொல்லிட்டு போகிறான், நீ உருப்பிட மாட்டேன். அவன் கூட பிரச்சனை இல்லை, நீலாம் இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு தெரியுமான்னு ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, அவன் தான் ஆபத்து. ஏன்னா அது கேட்கவும் நல்லா இருக்கும், சே நம்ம எவ்வளோ பெரிய ஆளு சே அப்படின்னு தோணும். அவர் நம்ம மேலே அன்பால் தான் சொல்கிறாப்புல. ஆனால் நம்ம இதை தாண்டி ஓடக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குன்னே தெரியாமல் நம்மளை முடக்குவது அதுதான்.
நான் எவ்வளவு தூரம் ஓட முடியும்னு நான் தான் தீர்மானிக்கணும், நீ இல்லை. யுவர் ஒப்பீனியன்ஸ் கான்ட் மேக் மீ. உங்கள் கருத்துக்கள், உங்களுடைய அபிப்பிராயங்கள் அல்ல நான். நான் என்பது நான் தான். நான் தான் டிசைட் பண்ணணும் நான் ஜெயிச்சனா தோத்தனானு. நான் தான் டிசைட் பண்ணணும் நான் வளர்ந்தனா வளரலையான்னு. அடுத்தவன் கிடையாது. அவ இந்த சொற்றொடர்களை மாட்டிக்காதீங்க. இது புறக்கட்டு. இந்த புறக்கட்டு சில நம்பிக்கைகள் நமக்கு உருவாக்குகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் வந்தால் ஓட்டுவாங்க, அடித்து புரட்டுவாங்க ஈஸியாக ரோட்டில். விதவிதமான கார்கள்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் விமானம்லாம் ஓட்டுவார், ஃப்ளைட்டே ஓட்டுவார். அவர் இது மாதிரி இந்த சின்ன ஃப்ளைட்லாம் வச்சுருக்கார். சாகச வீரர். அவருடைய ஆசையெல்லாம் சாகசம் செய்வது அவர் வாழ்வின் பெரும்பகுதி. ஆனால் சைக்கிள் ஓட்ட தெரியாது, டூ வீலர் ஓட்ட தெரியாது. நான் அவரை கேட்டிருக்கேன், ஏன் ஐயோ டூ வீலர் ஓட்ட தெரில, காரை ரோட்டில் பறக்க விட்ற, ரேஸ் கார் ஓட்டுற, ஃப்ளைட்டு ஓட்டுற, பேராசூட்டில் குதிக்கிற, அப்புறம் இந்த மூஞ்சில் எதையோ மாட்டிட்டு நடுக்கடலில் போய் சுறா மீனோடலாம் பேசிட்டு வர, மலையேற, என்னமோ பண்ணுற அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஒரு 8 வயசு இருக்கிறப்ப எங்கள் மாமா ஒருத்தர் எனக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்தார். அந்த ஆளுக்கு அன்றைக்கி என்ன வேலையோ தெரியலை. அந்த ஆள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டிய அவசரத்தில் இருந்தானா, என்ன பிரச்சனை தெரியல. அவன் 3 தடவை ஓட்டியிருக்கான், பொத்துன்னு விழுந்திருக்கான். இந்த ஆள் ஒரு 10-15 நிமிஷம் சொல்லி கொடுத்த ஒரு ஆளை, பொறுமை இல்லை. அந்த ஆள் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், உனக்கு சுட்டு போட்டாலும் சைக்கிள் ஓட்ட வராரா அப்படின்ட்டான். பாவப்பட்டவே அதை நம்பிட்டான். உன்னால் சுட்டு போட்டாலும் சைக்கிள் ஓட்ட வராதுன்னு யாரோ ஒருத்தன் சொன்னதை நம்பினதுனால இன்னைக்கு விமானம் ஓட்ட தெரிஞ்ச அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரில. இது புறக்கட்டு. அடுத்தவர் சொல்லுவதை நம்பாதீர்கள், அது அவன் சொல்லுவது. அவனால் முடியாதெல்லாம் உங்களாலையும் முடியாதும்மா. அவனால் முடியாதது ஏன் என்னால் முடியாது? என்னால் முடிந்தது எனக்கு முடியும். புறக்கட்டுகளை முதலில் தவிருங்கள்.